வித்யா, எனக்கு ஒரு டவுட்டுடா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா மேரேஜ் ஆகி ஒரு 3 இயர்ஸ்ல இறந்துட்டாங்க. ம் அவங்க டெத் வந்து நார்மல் டெத் மாதிரி எனக்கு தெரியல. ம் அவங்க ஹஸ்பண்டும் சரி, ஹஸ்பண்டோட ஃபேமிலியில உள்ளவங்களும் வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்தினதா சொல்றாங்க. இதை வந்து எந்த மாதிரி கேஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க இந்த கேஸ? அக்கா, இது வந்து பார்த்தோம்னா கன்ஃபார்ம் டவுரி டேட் தான்க்கா. அதாவது எப்படின்னாக்கா, திருமணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள அந்த பெண்ணை வந்து அவங்களுடைய கணவனோ இல்லை அவங்களுடைய ஃபேமிலி இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் சேர்ந்து உங்க அம்மா வீட்டுல இருந்து இவ்வளவு நகை எடுத்துட்டு வா, இது எடுத்து வந்தாதான் உன்னை வீட்டுல சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் துன்புறுத்துறது, திட்டுறது, அடிக்கிறது, வலிக்கிறது ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா இது வந்து டவுரி டேட்ல தான்க்கா வரும். ஓகே, இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஆக்ட் ஏதாச்சும் இருக்கா? ஆமாக்கா, வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 இதை பத்தி வந்து சொல்றாங்க. இதுபடிதான் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேடா, அப்ப வந்து இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் தனியா இருக்கா? ஆமாக்கா, பிஎன்எஸ் வந்து செக்ஷன் 80 வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்க 7 வருஷம் வரையும் இதுக்கு வந்து சிறை தண்டனை. இந்த கேஸ் வந்து ரொம்ப சிவியரா போச்சுன்னா பெனால்ட்டி, இன்னும் ரொம்ப வந்து சிவியரா போச்சுனாக்கா பெனால்ட்டி பிளஸ் அந்த 7 வருஷம் சிறை தண்டனை. அப்படி இல்லைனாக்கா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அதாவது வந்து என்னன்னா ஆயுள் தண்டனை வந்து இதுக்கு வந்து கொடுத்துருவாங்கக்கா. ஓகேடா, அப்ப வந்து அவங்களை அந்த மாதிரி கேஸ் கொடுக்க சொல்றேன். ஆமாக்கா, இப்படிதான் போய் அவங்க வந்து ஃபைல் பண்ண சொல்லுங்க. ஓகே.